இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய ஆன்ம சரிய நலனுக்காக கருத்துகளுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்திலே இறைவன் ஓரளவுக்கு நல்ல மழையை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம், இறைவனை வாழ்த்துவோம், போற்றுவோம், புகழ்வோம். தொடர்ந்து இதே போன்று எல்லோரும் நமக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல மழை தரும்படியாக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுப்போம். உடலில் உள்ள ஆன்ம நோயினால் மனநோயினால் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் துன்பப்படுகின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், நமது உற்றார் உறவினர்கள், இன்னும் அனைத்து நோயாளிகளுக்காக சிறப்பாக அவர்கள் நலம் பெற திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுப்போம். சமீபத்திலே மறித்த நமது அருள் சகோதரி குற்றம்பட்டி சந்தோஷம் அவருடைய ஆன்ம இழப்பாட்சிக்காகவும், திருப்பத்தூரிலே சமீபத்திலே மறித்த மணி என்கிற சபரியப்பன், மணி என்கிற மதுரைமுத்து இவருடைய ஆன்ம இழப்பாட்சிக்காகவும், நமது குடும்பத்தில் மறித்த அனைவருடைய ஆன்ம சாதிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடி ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய பலியிலே பங்கு பெற நமது குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று இறைவனத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோர் இடமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் பக்க வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் மேலே இறைவனை இரக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீர் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 22 34 முடிய. அந்நாளில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டிருந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலாடுகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்கள் நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரும் விலங்குகளும் கலன்று விழுந்தன.
சிறை காவலர்கள் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றனர். பவுல் உரைத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்து ஓடி வந்து, நடுவாரே பவுலே சீலா ஆகியோரின் காலில் விழுந்தனர். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசு மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். பின்பு அவர் ஆண்டவரின் வார்த்தைகள் அனைவரும் அவருடைய வீட்டில் இருந்தோரும் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களுக்கு கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தான் நம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது பேரன்பை உம்மை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, எனது உள்ளம் உமது பேரன்பு, உன் கைவினை பொருட்களை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்த பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் தனது சீடர்களை நோக்கி
என்னை அனுப்பியவரிடம் நான் போகிறேன் என்று அவர் சீடர்களுக்கு கூறுகிறார். அவரை அனுப்பியது யாரு? அவரை அனுப்பியது யார்? தந்தை, வானக தந்தை, இறைவன். எனவே தந்தையிடத்திலிருந்து வந்தால் மீண்டும் தந்தையிடத்திலே அவர், ஏனென்றால் தந்தை இட்ட பணியை இந்த மண்ணுலகிலே அந்த மீட்பு பணியை அவர் செய்து முடித்து விட்டார். எனவே அவர் அதனால் அந்த பணி முடிந்த பிறகு தந்தையிடம் செல்லப் போகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் அவங்க யாருமே எங்கே போகிறேன் என்று யாரும் அவங்க கேட்கல. எந்த சீடர்களும் அப்படி கேட்காமல் அவர்கள் குறித்து துயரத்தில் மூழ்கிறார். அவர்கள் மாதிரி தந்தையிடம் போகிறேன் என்று சொன்னவுடனே அவர்கள் துயரத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவர் சொல்வது அவர்களுக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. ஏனென்றால் பலமுறை இயேசு உலகிலே வாழ்ந்த பொழுது பலமுறை இயேசு தான் பாடுபடப் போகிறேன், துன்பங்கள் படப் போகிறேன், சிலுவையில் நான் உயிரிடப் போகிறேன், அடக்கம் செய்யப்பட்டு மரித்து நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லுகிறார். பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்கள் சீடர்கள் அவ்வளவாக எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் சொல்கிறார்கள், நான் போனது நல்லது, உங்களுக்கு நல்லது. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். துணையாளர் யாரு? தூயாவியார். தூயாவியார் அவர் வந்துதான் அவர் போதிக்காதவதையெல்லாம், அவர் போதித்ததை இன்னும் போதிக்காத பல உண்மைகளை அவர் தெளிவாக எடுத்துரைப்பார். அதான் அந்த உண்மை என்பதுதான். அதாவது அவர்கள் கலக்கமுறுகிறார்கள் ஒன்று. இரண்டாவது, நான் எங்கே போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் தந்தையிடம் போகிறேன், தந்தையிடமிருந்து புறப்பட்டு வந்தேன், தந்தையிடம் நான் மீண்டும் செல்கிறேன் என்பதை அவர் அவர்கள் கூறுகிறார். எனவேதான் நீங்கள் கலக்கமுற வேண்டாம், துயரம் அடைய வேண்டாம். நீங்கள் நான் சொல்வது உண்மை. அந்த உண்மையை தூயாவியான துணையாளர், நான் சென்ற பிறகுதான் அவர் துணையாளர் இங்கே வருவார். அவர் தந்தையிடமிருந்து அவரை நான் அனுப்புவேன். நான் போனால் தான் அவர் வருவார், நான் சென்றால் தான் அவர் வருவார், நான் வருவேன். எனவே இவ்வாறு அந்த ஆவியானவருடைய வாக்குறுதியை அவர் தருகிறார். எனவே அவர் வந்த பிறகு உண்மையை பற்றி அவர் தெளிவாக எடுத்துரைப்பார். அதே போன்று இந்த பாவம், நீதி, தீர்ப்பு இவையெல்லாம் மக்களுடைய கருத்து தவறானது. மக்களுடைய கருத்து, உலகத்தினுடைய கணிப்பு இவையெல்லாம் தவறானது என்பதை சுட்டி காட்டி அவர் உண்மையான கருத்தை, பாவம்னா என்ன, நீதினா என்ன, தீர்ப்பு என்றார்கள், இவற்றை அவர் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைப்பார். எனவே என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை அவர் பலமுறை எடுத்துக் கொள்கிறார். இருந்தாலும் இவர் நீங்கள் என்னை நம்பினால்தான், என்னை ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் அவர்கள் தூயாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு, துணையாளரை பெற்றுக்கொண்டு, அவருடைய தூண்டுதலால் நீங்களும் அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்க முடியும், நம்பிக்கையிலே வாழ முடியும் என்பதை தனது சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே நாமும் பாவம், நீதி, தீர்ப்பு, அதாவது தவறானது எது, தவறு எது, நல்லது எது, தவறானது எது, நீதியானது எது, அநீதியானது என்பதை நமது மனசாட்சிக்கு ஏற்றவாறு தூயாவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே எது நல்லதோ அதைத்தான் நாம் இந்த அன்றாட வாழ்விலே கடைபிடித்து இயேசுவின் மீதும் துணையாளரான தூயாவியார் மீதும் நம்பிக்கை கொண்டவராக, அவருடைய தூண்டுதலுக்கும் அவருடைய ஏவுதலுக்கும் நம்மை நாம் கையளித்து நாம் அவருக்கு உகந்தவராக, அவருக்கு ஏற்றவராக
வாழக்கூடிய வளத்தை கேட்டு திருப்பலி மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி நாம் அனைவருக்கும் கொடுக்கும் இப்படி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே பாஸ்கா பலனை வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரன்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பணிகள் நிறைவு பெறச் செய்திருக்கிறார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உள்ளது. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வந்திருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் வழியிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். நீர் உலகிலிருந்து விடமழைத்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்மாவையும் சமீபத்திலே மறித்த அருள் சகோதரி சந்தோஷம், சமீபத்திலே மறித்த ராயப்பன் சின்னப்பன், ஆரோக்கியமரி, திருப்பத்தூரிலே மறித்த சமீபத்திலே மறித்த மணி என்கிற சவரியப்பன், நேற்று தினத்திலே நாங்கள் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட மணி என்கிற மதுரை முத்து இவருடைய ஆன்மாக்களை நினைவு கூர்ந்தலும் உம் திருமணோடு அவர் இறப்பு இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தலும் மேலும் உயிர்த்தெழும் எந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலே மறித்த அனைத்து என்னுடைய தாத்தா பாட்டி உட்கார்ந்தவர்கள் யாரும் முடியாத ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளிநேற்றிடணும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர்களும் நாங்களே வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருந்தேற்ற மரமருட உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை கொண்டிட்டு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் மாற்றி கூறியதே. சமர்ப்பித்து மன்றாட்டுகளோடு கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நிலத்தந்தை நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய கிறிஸ்துவரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமது பாவங்களை போக்கி நமக்கு வாழ்வு தருகின்றனர். இவர் தருவிருந்து காணிக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் உங்களை காத்து நித்திய வாழ்வு. Yeah.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தல், அதனால் எங்கள் மீட்பின் பரிதவிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருளுதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Gracias.